Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Sun Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் அண்ட் கோல்டு இதெல்லாம் நம்ம ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி எஸ்எம்சி பேஸ்ட் அனலைஸ் பண்ணி நம்ம இந்த யூடியூப் சேனலில் வந்து ப்ரீ மார்க்கெட்டாகவே மார்க்கெட் அதாவது மார்க்கெட் பை போகிறதுக்கு முன்னாடியும் செல் போகிறதுக்கு முன்னாடியும் நம்ம இந்த இடத்துல இருந்து பை இருக்குது இந்த இடத்துல இருந்து செல் இருக்குது அப்படின்றத பிளான் பண்ணி எஸ்எம்சி ரிலேட்டடாக பிளான் பண்ணி நம்ம இந்த யூடியூப் சேனலில் வந்து ப்ரீ மார்க்கெட் அனலைசிஸ் வந்து நம்ம அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேட் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே அப்ளை பண்ணிக்கிட்டு பை அண்ட் செல் பண்ணுறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜி ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதான் வந்து ப்ராஃபிட் எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு 10 டேஸ் நினைக்கிறேன் 10 டேஸ் வந்து வீடியோஸ் வந்து போடலை. ஸோ என்ன ரீசன், மேபி 1 வீக் இருக்கலாம். ஸோ என்ன வந்து ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட் வந்து ஹேண்டில் வந்து ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் வந்து நடந்துருச்சு. ஸோ அதனால் கையை யூஸ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன். ஸோ நானும் வந்து ட்ரேட் எதுவுமே வந்து பண்ணலை. ஸோ லாஸ்ட் வீக் மண்டே நினைக்கிறேன் ஒரே ஒரு யூரோஎஸ்டி ட்ரேட் வந்து பண்ணியிருந்தேன். அது வீடியோலையும் சொல்லியிருந்தேன். ஸோ லாஸ்ட் வீடியோ போய் பார்க்காதவங்க பார்த்துருங்க. அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ட்ரேடு ஜஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் பார்க்காம செல் வந்து பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் நான் எந்த ஒரு ட்ரேடும் பண்ணலை. இப்போ தான் வந்து மார்க்கெட்டை வந்து பார்க்குறேன். இன்னும் யூரோஎஸ்டி மட்டும் தான் பார்த்துருக்கேன். வேறு எதுவுமே பார்க்கல. ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த ட்ரேடை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ நாளையிலேருந்து தான் வீடியோஸ் வந்து ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ்லாம் வரும். ஸோ என்ன ட்ரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத ஒரு டச் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இன்னும் வந்து கை வந்து கொஞ்சம் யூஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் டுமாரோ வந்து வீடியோ வந்துடும். ஓகேங்களா? சரி, இதில் வந்து நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், இங்கே இருக்கக்கூடிய இந்த கன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துக்குங்க. ஸோ இந்த டிமாண்டுக்கு கன்ஃபர்மேஷன் என்ட்ரிஸ் தான் இங்கே நடுவில் இருக்கக்கூடிய இந்த 4 ஹவர் டிமாண்ட்ஸ், இந்த டிமாண்ட்ஸ். ஓகேங்களா? அப்போது இதில் மிட்டிகேட் பண்ணிவிட்டு நமக்கு சோர்ஸ் கொடுத்துட்டு டிமாண்ட்லேருந்து கண்ட்ரோல் எடுக்கலை. அப்போ மார்க்கெட் இங்கேருந்து ஒரு கவுண்டர் எடுக்கலாம். எப்படி கவுண்டர் எடுத்து டிமாண்டில் இருந்து மார்க்கெட் மேலே போகலாம். எப்படி புரியுதுங்களா? பையில் போயிட்டுருக்கான். அதனால தான் நம்ம இந்த டெய்லியோட சப்ளைவை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த சப்ளை இப்போ இந்த சப்ளைலேருந்து மார்க்கெட் செல் போயிடாதா, ட்ரெண்டு செல் வந்து போயிடாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரீஃபண்ட்மெண்ட் பிரேக் ஆகிருக்கு. ஓகேங்களா? மார்க்கெட்டுக்கு இந்த சப்ளையில் லிக்விடிட்டி இல்லாமல், இந்த சப்ளையில் பவர் இல்லாமல் மார்க்கெட் வந்து இங்கே ஹையை போய் எடுத்திருக்கான். இதிலே தெரிஞ்சு நமக்கு வந்து செல்லில் ரொம்ப பவர் கம்மியாக இருக்குது. அப்போது டிமாண்டுக்கு வந்தால் பை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றது இங்கே ஒரு பாயிண்ட் தெரிஞ்சிருச்சு. சரி, இந்த சப்ளைக்கு வருவோம். சப்ளை டெய்லி 4 ஹவர் ரீஃபண்ட்மெண்ட் ஃபெயிலியர் ஆகிருக்கு. நோ கன்ஃபர்மேஷன் ஃபெயிலியர் ஆகிருக்கு. அதனால் நம்ம இப்போது ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு கன்ஃபர்மேஷனுக்கு 4 ஹவர் வரும். கன்ஃபர்மேஷன் 4 ஹவரில் மேலே பிஓஎஸ், கீழே வந்து சோர்ஸ் வந்து கொடுத்துருக்கான். சோர்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது இங்கே ஒரு பிரேக் கொடுத்துருக்கான். இந்த பிரேக் எங்கேயுமே நம்ம என்ட்ரி போகக்கூடாது. இங்கே மட்டும்தான் என்ட்ரி போகணும். கிளாஸில் பார்த்துருக்கோம்ல. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி போகணும். இப்போது இந்த சப்ளையில் கன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா 4 ஹவர் சப்ளை. 15 மினிட்ஸ்க்கு நான் போகிறேன். 15 மினிட்ஸில் ரீஃபண்ட்மெண்ட் எடுக்கிறோம். இது ஒரு ரீஃபண்ட்மெண்ட், இங்கே ஒரு ரீஃபண்ட்மெண்ட். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், ரீஃபண்ட்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணல, மேலே இருக்கக்கூடிய சப்ளைவும் மிட்டிகேட் பண்ணல. ரீஃபண்ட்மெண்ட்டையும் மேலே இருக்கக்கூடிய ரீஃபண்ட்மெண்ட், கீழே இருக்கக்கூடிய ரீஃபண்ட்மெண்ட் ரெண்டுமே மிட்டிகேட் பண்ணல. மிட்டிகேட் பண்ணாமல் நமக்கு 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் எகைன் டீப்பாக உள்ளே போக சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? டீப்பாக உள்ளே போகலாம். ஸோ இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. இந்த கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த கன்ஃபர்மேஷனுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி இந்த இடத்துல ஒரு சப்ளை எடுக்கலாம். இங்கே சப்ளை இருக்கா? ஆமாம். இங்கே ஒரு சப்ளை இருக்குது, இங்கே ஒரு ஹிடன் சப்ளை இருக்குது இந்த இடத்துல. ஸோ நான் என்ன பார்க்குறேன்னா, மார்க்கெட் மேலே போயிடலாம். அப்படி இந்த சப்ளைக்கே போயிடலாம். இதுதான் ஹை ப்ராபிலிட்டி. ஆனால் மார்க்கெட் சம்திங் இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கு, இந்த இடத்துல ஒரு சப்ளை கொடுத்துருக்கு. அதனால நம்ம இந்த சப்ளைவும் எடுத்துப்போம். இதுலேயும் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கணும். மேபி இந்த இடத்துல நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா என்ட்ரி ட்ரை பண்ணலாம். கன்ஃபர்மேஷன் கொடுத்து எஸ்எல் ஹிட் பண்ணுறான் அப்படின்னா அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும்.
மேலே இருக்கக்கூடிய என்ட்ரி வந்து ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த இடத்துல நமக்கு செஷன்ஸ் ஓப்பன் பண்ணலாம். லண்டன் அண்ட் நியூயார்க் இந்த இடத்துல டபுள் டாப் கொடுத்துருக்கானா? ஆமா. அப்போ இது ஹண்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இதில் பாருங்க, நியூயார்க் மிட்டிகேட் பண்ணி கீழே வரான். ஓகேங்களா? நியூயார்க் மிட்டிகேட் பண்ணி கீழே வரான். இந்த இடத்துல நியூயார்க் ஒன்றுமே பண்ணலை, நின்றுட்டான். ஏஷியன் நியூயார்க்கை ஹண்ட் பண்ணியிருக்கான். நியூயார்க்கை ஏஷியன் வந்து ஹண்ட் பண்ணியிருக்கு. அப்போது நியூயார்க்கில் பவர் இல்லை, நியூயார்க் எந்த டிசிஷனும் எடுக்கல. ஓகே, அடுத்து லண்டன் வரான். லண்டனும் நின்றுட்டான், கன்சல்டேஷன். நியூயார்க் என்ன பண்ணுறான், கொஞ்சம் கன்சல்டேஷன் பண்ணி அதுக்கப்புறம் கீழே புஷ் பண்ணுறான், மார்க்கெட்டு கீழே கொண்டு வந்திருக்கான். அப்போது எந்த ஒரு இங்கே ஒரு சப்ளை இருக்குது. ஓகேங்களா? இந்த சப்ளைலேருந்து தான் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. பட் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சரே எனக்கு சரியாக வரல, இது ஒர்க் ஆகாமல் போக சான்ஸ் இருக்குது. அதனால தான் இந்த இந்த ஜோனில் நான் எதுவுமே வந்து என்ட்ரி கொடுக்கல நம்மளோட டிஸ்கார்டில். அப்புறமா இந்த டபுள் டாப் வந்து கிரியேட் பண்ணதை பார்த்துட்டு ஓகே நமக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு இந்த டபுள் டாப் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா நான் இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இந்த டபுள் டாப் நமக்கு மேனிபுலேட் ஆகிட்டு இதை ஹண்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் இந்த சப்ளைலேருந்து செல் ஆகணும். அப்படி இல்லைன்னா எகைன் மார்க்கெட் சப்ளைக்கே போகணும், ஹையர் டைம் ஃப்ரேமோட சப்ளைலேருந்து செல் ஆகணும். இதுதான் பிளான். அண்டர்ஸ்டாண்டா? இப்போ இந்த என்ட்ரி வந்து கிடைக்குதுன்னா நான் என்ட்ரி எடுத்துட்டு நம்மளோட வெப்சைட்டில் வந்து ஆட் பண்ணுறேன், வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். நான் எப்படி என்ட்ரி எடுத்தேன் அப்படின்றத அப்லோட் வந்து பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த சப்ளையில் இங்கே மேலே இருக்கக்கூடிய சப்ளை இருக்குது பார்த்தீங்களா, இந்த சப்ளையில் கன்ஃபர்மேஷன் கொடுத்தானா செல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுறான், மிட்டிகேட் பண்ணுறான். மிட்டிகேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உடம்பும் சரியில்லை. ஓகேங்களா? சரி, இந்த இடத்துல வந்து மிட்டிகேட் பண்ணுறான். ரீஃபண்ட்மெண்ட் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுறான், பிரேக் பண்ணுறான். சரி, இப்போது இதெல்லாம் மிட்டிகேட் பண்ணதுக்கு, இந்த சப்ளைலாம் மிட்டிகேட் பண்ணதுக்கு நமக்கு ஒரு பிஒஎஸ் அண்டு ஒரு சோச் வந்து கொடுத்துருக்கான். நான் அதில் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த சோச் வந்து எடுக்கணும், இந்த சோச் எடுத்தால் தான் நமக்கு வந்து செல் என்ட்ரி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ரீஃபண்ட்மெண்ட்டில் மிட்டிகேட் பண்ணிட்டு நமக்கு சோச்சஸ் எதுவுமே பண்ணாமல் நமக்கு என்ன பண்ணுறான், இது வந்து ஃபெயிலியர் வந்து பண்ணுறான். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், இந்த இடத்துல சோச் வந்து கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. இதில் நான் இந்த சோச் கொடுத்துருச்சுன்னா செல் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ இந்த சோச் வந்து கொடுத்துட்டான். ஓகேங்களா? அப்போது நமக்கு சப்ளைன்றது எங்கே இருக்குது, இந்த இடத்துல சப்ளை இருக்குது. ரைட்டா? ஸோ இந்த இடத்துல சப்ளை இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளைலையும் கீழே இருக்கக்கூடிய இந்த சப்ளைலையும், அதாவது டோட்டலாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரீஃபண்ட்மெண்ட்டோட பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல சப்ளையில் மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணிவிட்டு கீழே வந்து போயிட்டுருக்கான். ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு பெட்டர் ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா இதுலேயும் வந்து கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். பட் எனக்கு ஹெல்த் வந்து என்னோட கை வந்து யூஸ் பண்ண முடியல. ஸோ நானும் ஒருத்தவங்களோட ஹெல்ப் வச்சு தான் இந்த இடத்துல என்ட்ரி வந்து நான் ப்ளேஸ் பண்ணேன். ஸோ அடுத்து கன்ஃபர்மேஷன் பார்த்து அவங்கக்கிட்ட சொல்லி ப்ளேஸ் பண்ணுறதுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல விட்டுட்டேன். கன்ஃபர்மேஷன் பார்க்க வேணாம்னு நான் விட்டுட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்ட்ரி வந்து எனக்கு ட்ரிகர் ஆச்சு. ஸோ ட்ரிகர் பண்ணிவிட்டு நான் வந்து டிபி செட் பண்ணியிருந்த இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட் வரைக்கும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா நான் ஆஃப் த ஒரு ப்ராஃபிட்டில் வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா என்னாலே ட்ரேட் பண்ண முடியல. ஸோ ஒரு 1 வீக் 2 வீக் நம்மளால் பண்ண முடியாது. இனிமேல் வந்து இருக்கிற ப்ராஃபிட்டை எடுத்துடலாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்துட்டேன். ஓகேங்களா? சரி, இப்போ இதில் கன்ஃபர்மேஷன் பார்த்துருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல மிட்டிகேஷன் 5 மினிட் போகிறோம். ஃபைவ் மினிட் போயிட்டு நம்ம ரீஃபண்ட்மெண்ட் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ லோ வந்து எங்கே எடுத்திருக்கான், இங்கே எடுத்திருக்கான். ஓகேங்களா? ஸோ இதில் சப்ளை அப்படின்றது இங்கே இருக்குது. ஸோ லோ டைம் ஃப்ரேம் போனால் ஸ்ட்ரக்சர் வந்து மெஸ்ஸியாக இருக்குது. அதனால் இந்த சப்ளை வந்து எடுக்கிறோம். ஓகேங்களா? இந்த சப்ளைவை நான் இப்படி க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம எஸ்எல் வந்து நான் எதுக்கு
சின்னதாக வச்சுருக்கேன் அப்படின்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஹரிசாண்டல் வந்து எடுக்கிறேன். இந்த லைனில் வந்து நான் அப்படி மேக் பண்ணுறேன். ஸோ ப்ரீவியஸாக ஒரு ஹை இருக்குது, அதுக்கு இப்படி நான் செட் பண்ணுறேன். அதுக்கு மேலே தான் எஸ்எல் வச்சுருக்கேன், கரெக்டாக தான் வச்சுருக்கேன். அப்போது ஹை ப்ராபபிலிட்டி செட்டப் இந்த இடத்துல க்ரியேட் ஆயிடுச்சு, வித் எல்லா க்ரைட்டீரியாவும் க்ரியேட் ஆயிடுச்சு. மார்க்கெட் வந்தால் மிட்டிகேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் என்ன பண்ணிகிட்ருக்கான். ஸோ நம்ம வீடியோ பார்க்குற எஸ்எம்சி ட்ரேடருக்கு இது ஒரு ஜாக்பாட் என்ட்ரியாக தான் இருக்கும். நம்ம கொடுக்கறது மோஸ்ட்லி ஜாக்பாட் என்ட்ரியாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணிகிட்ருக்கான், ஆல்மோஸ்ட் கீழே டிபி கிட்ட வந்துட்டுருக்கான். ஓகேங்களா. சரி, இப்போ இது எவ்வளோ ரிஸ்க் ரிவார்டில் ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்றதே பார்க்கலாம். ஸோ எவ்வளோ தூரம் ரன் ஆகிருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:84 வரைக்கும் ரன் ஆயிருக்கு. 1:101 106 எஸ் 106 வரைக்குமே நமக்கு போகும். மார்க்கெட் இங்கே தான் போகணும்னு இருக்குது, கண்டிப்பாக இங்கே தான் போகும். ஸோ இந்த சப்ளையில் நம்ம என்ட்ரி வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த என்ட்ரி வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன், ஏன்னா நமக்கு கொஞ்சம் ஹெல்த் வந்து கையை அடிபட்டனால நம்ம ட்ரேட் பண்ண முடியல அப்படின்ட்டு. ஸோ நோ ப்ராப்ளம், இங்கே ஒரு என்ட்ரி வந்து எடுத்துட்டேன். ஓகேங்களா. சரி, இந்த என்ட்ரியில் நான் ரிஸ்க் வச்சுருந்தது வந்து பார்த்தீங்கன்னா $60 வந்து நான் ரிஸ்க் வந்து வச்சுருந்தேன். ஓகேங்களா. ஸோ இதில் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு $1316 வந்து எனக்கு ப்ராஃபிட். அப்புறம் ஒரு ஜிபிபிஎஸ்டில் ஒரு லாஸ் வந்து பண்ணியிருந்தேன். அப்புறம் ஒரு பிரேக் இவன் இருந்தது. அப்புறமா சின்னதாக ஒரு என்ட்ரி வந்து யூரோயிஸ்டில் 0.01ல் நான் போடலை, அது சம்திங் கைப்பட்டு விழுந்துருச்சு. ஸோ அப்படியே நான் பிரேக் இவன் பண்ணி விட்டுட்டேன். ஒரு $8 வரும்போது நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் என்ட்ரி வந்து நமக்கு வந்திருக்கு. ஓகேங்களா. சரி, ஓகே. இப்போது இந்த என்ட்ரி வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த வீடியோவுக்கு நீங்கள் புதுசுனா கண்டிப்பாக அந்த வீடியோ போயிட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கணும். ஓகேங்களா. பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோ வாங்க, இல்லைனா இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ நான் மனுஷன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்றத கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள். ஓகேங்களா. சரி, ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். ஸோ டுமாரோ இருந்து நமக்கு ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் வந்து வீடியோ வந்து யூடியூப் சேனலில் வந்துடும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள். ஓகேங்களா. என்னடா ஒன்றுமே சொல்லாமல் போகிறானே அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ ரொம்ப நேரம் கை யூஸ் பண்ண முடியல, அவ்வளோதான். ஓகேங்களா. டுமாரோ வந்து ஓகேவா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம், நோ இஷ்யூ. சரி, ஜிபிபியூஎஸ்டி மட்டும் சொல்லிடுறேன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கொடுத்துருந்த அப்டேட், பட் நான் இதில் என்ட்ரி போகலை. இது லாஸ்ட்டு வீடியோவில் நம்ம யூடியூப் சேனல்லையும் சரி டிஸ்கார்டில் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து போட்டிருந்தோம். ஸோ இந்த மூமெண்ட்டுக்கு சப்ளையில் மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணுறான். ஸோ ட்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிமாண்டுக்கு வரணும், இதுதான் ட்ரெண்டு, இந்த டிமாண்டுக்கு வரணும். மார்க்கெட் பையும் போயிடலாம். ஓகேங்களா. மார்க்கெட் பை போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ டிமாண்ட் டெய்லி டிமாண்டு 4 ஹவர் எடுத்திருக்கோம். 4 ஹவரில் ரீஃபண்ட்மெண்ட்லாம் எடுத்து 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து பார்க்குறோம். இது எடுத்ததுக்கு ஸோ 5 மினிட் போகிறோம், நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஓகேங்களா. இன்றைக்கி பார்த்துலாம் ரீஃபண்ட்மெண்ட் இதெல்லாம். ஸோ இந்த சப்ளைக்கு இங்கே வந்து நமக்கு என்ன நடக்குது, சப்ளை வந்து கிடைக்குது, இதில் நமக்கு செல். பட் மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்துட்டு கீழே போயிட்டான். ஓகேங்களா. நான் எஸ்டர்டேலேருந்து நான் சொல்லிட்டு இருந்தேன், ஒரு 3 டேஸாக சொல்லிட்டு இருந்தேன், இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது, சரி இங்கே ஒரு சப்ளை இருக்குது, பட் இது ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது, மேலே இருக்கக்கூடிய சப்ளைக்கு வந்துடுவான் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தேன். ஓகேங்களா. இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான், இதில் மார்க்கெட் வந்திருக்கான், ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா. இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணுறான், ரைட்டா. மிட்டிகேட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணுறான். இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கா இல்லையா அப்படின்றத கிளாஸ் முடிச்சுட்டு நீங்களே சொல்லுங்கள். ஓகேங்களா. நம்ம வந்து பார்ப்போம் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கா இல்லையான்றதை நம்ம வந்து செக் பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல மார்க்கெட் வந்திருக்கான், இப்போ மார்க்கெட் மேலே போயிருக்கு. இந்த இடத்துல நம்ம டைரக்ட் என்ட்ரி போட்டிருக்கோம், பட் மிட்டிகேட் ஆகலை, மார்க்கெட் வந்து மிட்டிகேட் ஆகலை, கிட்ட வந்து நின்றுட்டுருக்கான். ஓகேங்களா. ஸோ மிட்டிகேட் பண்ணானா இங்கேருந்து கீழே வரும். இதுதான் வந்து என்ட்ரி. இன்றைக்கி கிளாஸை முடிச்சுட்டு இந்த என்ட்ரியை மறுபடியும் ஒரு ரீகால் பண்ணுவோம். நீங்கள் தான் சொல்லணும் நான் என்னென்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றத நீங்கள் வந்து சொல்லணும், ரைட்டா. கிளாஸுக்கு போவோமா. ஓகே. ஜிபிபியூஎஸ்டியில் இதுதான் வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க டே பிஃபோர் எஸ்டர்டே அண்ட் எஸ்டர்டே. இந்த சப்ளையில் நான் செல் கொடுத்துருந்தேன். இதில் செல் வந்து பண்ணணும், அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பிஓஎஸ் சோர்ஸ் கொடுத்ததுன்னா அதில் நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது. ட்ரை பண்ணால் மார்க்கெட் இப்படி தான் நடக்கும். ஓகே. ஓகேங்களா. இந்த மாதிரி ஆகும், அதனால் இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. இப்போது இந்த சப்ளை எடுத்து இதுலேயே ஒரு கன்ஃபர்மேஷன் தான் பார்க்க சொல்லியிருந்தேன், ஏன்னா இதில் லிக்விடிட்டி இருக்குது.
இந்த இடத்துல ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல இருக்காங்க. யாருன்னா லண்டனை நியூயார்க் அடிச்சுட்டு கீழே போயிருந்தான். ஓகே அப்போ இந்த சப்ளை ஒர்க் ஆகுமானா ஒர்க் ஆக பாசிபிள் தான் இருக்கு, ஒர்க் ஆகும் அப்படின்னு ஷோர் ஷார்ட்டாக சொல்ல முடியாது. ஏன் அப்படி சொல்ல முடியாதுன்னா ஃபஸ்ட்டு ட்ரெண்டு அதுக்கப்புறம் தான் செஷன்ஸ் எல்லாமே வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஓகே இப்போ நியூயார்க்கோட செஷனை சும்மா வந்து ஹண்ட் பண்ணியிருக்கு. அப்போ நியூயார்க் பவர்ஃபுல்னு சொன்னீங்க, சும்மா வந்து ஹண்ட் பண்ணுதே ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க் இந்த இடத்துல பிளானே பண்ணலை செல் போகிறதுக்கு. ஃபஸ்ட்டு ட்ரெண்டு தான் ஓகே வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ட்ரெண்டு தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் என்ட்ரி போகும்போது நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல நியூயார்க் ஹிட் பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துல நிறைய பேர் கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன் 5 மினிட்ல இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இது 5 மினிட்டோட சப்ளை. இதில் வந்து சொல்லுங்க சப்ளை இருக்கு ப்ரோ. சப்ளை இந்த இடத்துல மிட்டிகேட் ஆகலை. இந்த இடத்துல லண்டன் வந்துட்டான், மிட்டிகேட் பண்ணலை. 1 மினிட் போயிட்டாங்க எல்லாரும். 1 மினிட் போயிட்டு இதை கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கிட்டாங்க. ஓ சோச் ஓகே இது வந்து பிஓஎஸ் கீழே சோச் சோச் ரைட்டா. இந்த இடத்துல செல்லுக்கு வந்து எல்லாரும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே ஸோ அது வந்து பார்ப்போம். ஐடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த பிரியன் அப்படின்றவர் வந்து ஜிபிபிஎஸ்டியில் என்ட்ரு, அப்புறமா டைரக்ட் என்ட்ரி எல்லாமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறமா நான் சொன்னேன் ஜிபிபிஎஸ்டி ஸ்டில் என்ட்ரி கொடுக்கல ப்ரோன்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணியிருக்கு, இது மார்க்கெட் சப்ளைக்கு வரவே இல்லை. வராமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். லண்டன் செஷன், பிஓஎஸ், சோச் இருக்குது, லிக்விடிட்டி இருக்குது, நல்ல லிக்விடிட்டி இருக்குது. மார்க்கெட் வந்து ஒரு நல்ல சப்ளை கொடுத்துருக்கான், சூப்பரான சப்ளை கொடுத்துருக்கான். ஒர்க் பண்ணுவானான்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண மாட்டான், மேலே போயிடுவான். இப்போ தான் மிட்டிகேஷன். ஓகேங்களா? மிட்டிகேட் பண்ணுறான். சரி, இப்போ மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வருவான். இந்த சப்ளைவே எனக்கு டவுட்டு தான். அதனால தான் ஒரு கன்ஃபர்மேஷன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்லேயும் கூட சொல்லியிருந்தேன். யூடியூப்பில் போயிட்டு நேற்று எஸ்டர்டே மார்னிங் ஒரு வீடியோ வந்திருக்கும், அதை கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த சப்ளையில் கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம்னு சொன்னேன். சரி, மார்க்கெட் வந்து எங்கே மிட்டிகேட் பண்ணுறான், இங்கே மிட்டிகேட் பண்ணுறான். என்ன பண்ணலாம் சொல்லுங்கள், பிளான் சொல்லுங்கள். ரீஃபைன்மெண்ட் பார்க்கணும். 15 மினிட்ஸ்னா 5 மினிட்ஸில் பார்க்கணும். 5 மினிட் சப்ளை 1 மினிட்டுக்கு போகிறோம். 1 மினிட்ல ரீஃபண்ட் இருந்தாலும் 1 மினிட்ல தான் கன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். அதனால நம்ம அப்படியே கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். எது ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. சரி, இப்படியே நம்ம போடுவோம். இது ஒரு பிஓஎஸ், இது ஒரு சோச்சா. சோச் அப்போ லோன்றது இங்கே இருக்கா? ஆமாம் ஆகலை. ஹை எடுத்துக்கலாம். சோச் பண்ணானா பண்ணலை. ஓகே, அதுக்கப்புறம் ஹை எடுத்துப்போம். இதுதானே ஹை? ஆமாம், இங்கே தான் பிஓஎஸ் பண்ணியிருக்கான். பிஓஎஸ் அப்படியே இந்த ஹை எடுத்து இங்கே போடணும். ஓகே ஓகேங்களா? ஆயிருக்கா? ஆகலை, பண்ணவே இல்லை கடைசி வரைக்கும். சப்ளை என்ன பண்ண? சப்ளை 5 மினிட் போகிறேன். சப்ளை என்ன பண்ணிட்டான், இந்த இடத்துல ஃபெயில் பண்ணிட்டான். நமக்கு என்ட்ரி கொடுத்தானா? கொடுக்கல. சப்ளை என்ட்ரி கொடுக்காம சப்ளை என்ன பண்ணிட்டான், ஃபெயில் பண்ணிட்டான். ஓகே, சப்ளையை தூக்கிடணும், அவ்வளோதான். சப்ளை ஃபெயில் ஆயிடுச்சுன்னா ஒர்க் ஆகுது, அவ்வளோதான். இப்போ நம்ம மறுபடியும் அகைன் ஆமாம் கிராஸ் பண்ணிடுச்சுன்னா அந்த சப்ளை இனிமேல் வேலிட் கிடையாது. ஆமாம், அவ்வளோதான். இப்போ நம்ம அவ்வளோதான், இந்த இடத்துல நமக்கு என்ட்ரி இல்லை, அப்படியே வந்தாச்சு. இப்போ 15 மினிட்ஸ் போகிறோம், சாரி 5 மினிட் போகிறோம். 5 மினிட்ல என்ன பண்ணி வச்சுருக்கேன், இந்த சப்ளையில் டைரக்ட் என்ட்ரி கொடுத்துருக்கேன். இதுவும் வந்து ஃபெயில் ஆக சான்ஸ் இருக்குன்னு தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா மேலே ஒரு இன்னொரு ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. ஓகே, தெரியுதுங்களா? நம்ம 2 ரீஃபண்ட்மெண்ட் எடுத்தோம். இது ஒன்று, சாரி 2 சப்ளை எடுத்தோம். இது ஒன்று, இது ஒன்று, 2 சப்ளை எடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சப்ளை கன்ஃபர்மேஷன் பார்த்தோம். கன்ஃபர்மேஷன் பார்த்து இங்கே இப்போ என்ட்ரி ரன்னிங் போட்டிருக்கோம், இன்னும் மிட்டிகேட் ஆகலை. மேலே இன்னொரு சப்ளை இருக்குது. இதுல இருந்து நம்ம இதுக்கு போகவும் சான்ஸ் இருக்குது. அப்போது 2 இருக்குன்னா எதுக்கு போக சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதில் கன்ஃபர்மேஷன் கொடுக்குதோ அதில் நம்ம செல் வந்து பண்ணலாம். அப்போ இதில் தான் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு, இப்போ இதில் செல் பண்ணலாம். அப்படி எல்லாமே கொடுத்து ஃபெயில் ஆகுதுன்னா மேலே இருக்குல்ல, அதில் போய் மறுபடியும் நம்ம ட்ரை பண்ணணும். அதில் கொடுத்துரும் பெரிய என்ட்ரி. அதனால் கீழே வந்து ஒரு லாஸ் ஆகுது அப்படின்னா அந்த லாஸை பார்த்து பயந்துட்டு அடுத்த என்ட்ரி போடாமல் இருக்கக்கூடாது. கீழே லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா மேலே ஒரு என்ட்ரி இருக்கா, அது ட்ரை பண்ணணும். மார்க்கெட் அங்கே கொடுக்கும். அப்போது கரெக்டாக ரிஸ்க் இதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி பண்ணணும். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. சப்ளை பாருங்க,
இது டெசிஷனல், இது எக்ஸ்ட்ரீமா. ஓகே. டெசிஷனல்ல கன்ஃபர்மேஷன் பார்த்தோம். நான் ஸ்ட்ராட்டஜி படி போயிருக்கேனா? ஆமா. கன்ஃபர்மேஷன் பார்த்தேன், சப்ளை கொடுத்தேன். இதுதான் சப்ளை. அப்படியே விட்டுறணும். அதை விட்டுட்டு நடுவுலலாம் வந்து நம்ம பார்க்கக்கூடாது. இதோட கன்ஃபர்மேஷன் நான் 5 மினிட்ல போகிறேன். சப்ளை எங்கே இருக்குன்றதை நீங்கள் தான் சொல்லணும். பாருங்க ப்ரோ, இது வந்து சோர்ஸ். இப்போ இங்கே சோர்ஸ் வந்துருச்சு, இங்கே ஒரு பிஓஎஸ் வருது, இங்கே ஒரு பிஓஎஸ். இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா, கன்ஃபர்மேஷன் என்ட்ரியில் மட்டும் நீங்கள் கன்ஃபார்ம் எங்கே பண்ணுதோ அங்கே மட்டும்தான் நீங்கள் வெயிட் பண்ணணும். வேற எங்கேயுமே பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஓகே. இந்த சோர்ஸுக்கு மேல இருக்கிற பிளாக் கேண்டில்ல பிரேக் பண்ணாதான் சோர்ஸ். இல்ல இங்க இந்த சோர்ஸ்க்கு இங்க இருக்கு பாத்தீங்களா சப்ளை, இதுக்கு மட்டும் தான் நீங்க வெயிட் பண்ணணும். ஆமா, நீங்க சொன்ன மாதிரி இந்த ஹை எடுத்தா தான் சோர்ஸ். அது வரைக்கும் நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது. மார்க்கெட் எவ்வளவு தூரம் போனாலும் திடீர்னு வந்துருவான். நியூஸ்லயோ இதுல திடீர்னு நீங்க வந்துட்டு எல்லாரையும் ஹண்ட் பண்ணுவான். ஏன்னா அவன் இதுலயே ஹண்ட் பண்ண தான் பார்ப்பான். அப்போ இதை ஹண்ட் பண்ணா ட்ரெண்ட் ஷிஃப்ட் ஆகும், அதை பண்ண மாட்டான். ஏன்னா இங்க அவன் உள்ள வந்திருக்கான், இந்த இடத்துல செல்லிங் போட்டிருக்கான். ஓகேங்களா? அப்போ புஷ் பண்ணி கொண்டு வந்தானா இதுதான் பிரேக் ஈவன் ஆகும் அவனுக்கு. பை ஆர்டர் அவனுக்கு இந்த இடத்துல பிரேக் ஈவன்ல இருக்கும். பை ஆர்டர் வந்து பிரேக் ஈவன்ல இருக்கும். எஸ், அந்த செல் ஆர்டர் வந்து இந்த இடத்துல பிரேக் ஈவன் பண்ணுவான். இந்த ஹை எடுத்துட்டானா அடுத்த இன்ஸ்டிடியூஷன்ல அடுத்த செகண்டே உள்ள வந்துருவாங்க. அவனுக்கு மார்க்கெட் மேல போக போக அவனுக்கு பெரிய லாஸ் ஆயிரும். ஓகே. அப்போ இந்த சப்ளைக்கு வந்துட்டு இங்க இருந்து தான் அப்படி போக பார்ப்பான். ஏன்னா எங்க திருப்பி இருக்கான் மார்க்கெட்டை, இங்க தான் திருப்பி இருக்கான். இங்க உள்ள வந்து இங்க திருப்பிட்டான். சோர்ஸ் ஆயிருச்சு. இங்க இது இண்டிகேஷன். திருப்பின இடம் இங்க இருக்கு. இங்க திருப்பிட்டு ரொம்ப கீழே போயிட்டு எப்படினாலும் அப்படியே கீழே போயிட்டு வருவான். மேல வந்துட்டானா இப்ப அவன் இந்த இடத்துல கட் பண்ணா கூட அவனுக்கு வந்து ஒரு சின்ன லாஸா தான் இருக்கும். பிரச்சனையே இல்லை அவனுக்கு. ஸோ இப்போ இந்த சப்ளை ஏரியாவை டச் பண்ணிட்டா நம்ம செல் லிமிட் போட்டு செல் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிடலாமா? ஆமா, செல் லிமிட்ல தான் இருக்கு இந்த இடம். ஓகே 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 ஓகே. ஜிபிபிஎஸ்டி செல் லிமிட்ல போட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுனால நம்ம செல் லிமிட்டை போட்டாச்சு. ஆமா, செல் லிமிட் போட்டாச்சு. ஓகே ஓகே ஓகேங்களா? ஓகே. இந்த இடத்துல இருக்கா? இந்த செல் லிமிட்டுக்கு அப்புறம் நான் எந்த என்ட்ரியுமே கொடுக்கல. ஏன்னா என்ட்ரி இல்லை, நம்ம போகக்கூடாது. இந்த செல் லிமிட்னா அவ்வளோதான், அப்படியே அங்கே ஸ்டே ஆயிடணும். இப்போ இது டிசிஷனல். இதில் நம்ம கன்ஃபர்மேஷன் கொடுத்தனால போட்டோம். இப்போ இது ஃபெயில் ஆகவும் சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன். என்ன ரீசன்னா, நமக்கு எக்ஸ்ட்ரீம்னு ஒன்று இருக்குல்ல, எக்ஸ்ட்ரீமுக்கும் போகலாம். எக்ஸ்ட்ரீம் மிட்டிகேட் ஆயிருக்கான்னு பார்த்தா மிட்டிகேட் ஆகலை இன்னும். அப்போ எக்ஸ்ட்ரீமுக்கும் போகலாம். இதுவும் ஒர்க் ஆகலாம். இது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா இது ஒர்க் ஆகும் அடுத்தது. அப்போ எக்ஸ்ட்ரீமில் என்ன பண்ண போகிறோம், இங்கே நம்ம பார்த்த மாதிரியே 5 மினிட்ல எக்ஸ்ட்ரீமில் கன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். அதில் என்ட்ரி போட போகிறோம். எப்படின்னா ஒரு 3-4 எஸ்எல் ஹிட் ஆனதுக்கு அப்புறமா 5வது எஸ்எல் பெரிய ப்ராஃபிட் கொடுக்கும். எஸ்எல்ன்றது நமக்கு ரொம்ப சின்னதான் ப்ரோ. எஸ்எல் சின்னதாக தான் இருக்கும். நீங்கள் எப்படின்னா எஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 ரூபி வந்து லாஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு எஸ்எல் உங்களோட கேபிட்டல் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா 5,000 ரூபி நீங்கள் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராஃபிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 5 lakh ரூபி ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிடலாம். ஒரு 5 இது வந்து லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 25,000 வந்து லாஸ் ஆகுது அப்படின்னா ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து இது பண்ணிட்டு போயிடலாம். 5 lakh அந்த மாதிரி. ஓகே ஓகே ப்ரோ, அவ்வளோதான் இன்னைக்கு கிளாஸ். ஓகேங்களா? என்ட்ரு ஆகலை. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளையில் மார்க்கெட் வருவான், வந்துட்டு இந்த சப்ளைலேருந்து கீழே போயிடுவான்னு சொல்லியிருந்தேன். ஸோ வீடியோ கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த சப்ளையில் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? மார்க்கெட் என்ன பண்ணால் வந்தான், இந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாக கீழே போயிட்டான். எங்கே வருவான்னு சொல்லியிருந்தேன், இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு வருவான்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்திருக்கான். இந்த இடத்துல நம்ம என்ட்ரி போகிற சுச்சுவேஷனில் ஹெல்த் இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ தான் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ டுமாரோ இருந்து அகைன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஸோ வெரி ஷார்ட் வீடியோ தான். சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் வந்து பண்ணுங்கள். இந்த யூடியூப் சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போட்டுட்ருக்கிற கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா திஸ் யூடியூப் சேனல் இஸ் வெரி ஒர்த் இட், டெரிபிளி ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த யூடியூப் சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிவிடுங்க, மறந்துடாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.